அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கான நினைக்கிறேன்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காக சங்கிலியன் சிலைக்கு முன்பாக தான் நினைக்கிறோம். ஏன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டதாக செம்மணியில் கண்டெடுக்கப்படுற மனித எலும்பு கூடலுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும். அங்கே ஒரு இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரி ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு ஒரு கையெழுத்து போராட்டத்தோட ஒரு பேரணியும் நடைபவனியும் நடக்க போவதாக கிட்டு பூங்கால ஆரம்பிச்சு செம்மணி வேலைக்கு போயினா அதான் நீங்க இன்னைக்கு இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ கையெழுத்து நடந்து கொண்டு பின்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நிற்கணும் கையெழுத்து வச்சு கொண்டிருக்கணும். கொஞ்சம் இதில் நடைபவனி ஆரம்பிக்கும். அதில் உங்களை தொடர்ந்து போட்டுக்கொள்றேன், நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 என்ற எண்ணிக்கை நினைவு கொண்டிருக்குது. செம்மணியில் கிடைத்த எலும்புக்குள் என்ற எண்ணிக்கை அதில் ஒரு விசாரணை கட்டாயம் தேவை என்றதுக்காகத்தான் இங்கே நடந்து கொண்டிருக்குது. அது இன்னுமே நடக்கிறது உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்றேன். நீங்கள் மேலே காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நான் இப்போ காணொலிக்கு போகிறேன். எங்களை பார்த்தீங்கன்னா ஊர்தியாலும் கொண்டு வைக்கணும் பாருங்க. நாங்கள் நாங்கள் ஊர்தி கொண்டு நினைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு காணொலியில் காட்டிக்கொள்கிறேன். எங்களை கையெழுத்து வச்சு கொண்டிருக்கணும். பொதுமக்கள் எல்லாம் கையெழுத்து வச்சுக்கணும். அதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. செம்மணி உட்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதலைக்கானதும் நடைபெற்ற இனப்படைக்கோதமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் போட்டிருக்கணும். நீங்கள பொதுமக்கள் சைன் வச்சு கொண்டிருக்கணும். ஊதி வெள்ளம் கொண்டிருக்குது. ஊரி இப்போ திருப்பி வந்துட்டு நான் போய் சங்கிலியன் சிலைக்கு கிட்ட பூங்காக முன்னால்தான் நிற்கிறேன். அதாவது போராட்டம் இன்னும் மக்கள் இப்போ தான் சேர்ந்து 10 மணிக்கு தான் சொல்லியிருந்தேன். இப்போ தான் கிட்டத்தட்ட 9:30 கிட்டே ஆகுது. இலங்கையின் வடக்கு கிழக்கு போர் முடிவில் ராணுவத்தினர் குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்ற போட்டோக்களும் தமிழ் தேசிய கட்சிகள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோம். ஆகஸ்ட் 30 தான் இந்த தினம் நடக்குது. போராட்டம் ஆரம்பிக்கப்படும். அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு நான் நடக்கிற விஷயங்களை அனைவரும் அணிந்திருந்து பாருங்கள். இது ஒரு நீதிக்கானது. எங்களுடைய உறவுகளை தொலைத்து தேடி தேடி பல சாட்சியங்கள் இந்த மண்ணிலே அளிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பான உறவுகளை அனைவரும் அணிதிரண்டு ஓகே, நாங்கள் முதல் காட்டிட்டு போயிருந்து நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எல்லாம் கையெழுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். பஸ்ஸில் எல்லாம் மக்கள் வந்திருக்கிறோம் பாருங்க. நிறைய பேர் நிற்கிறோம். இங்கேருந்து வலிக்கிட்டு ஒரு பேரணியாக கையெழுத்து இது நடந்தோன்னா அப்படியே ஒரு பேரணியாக செம்மணி சித்துப்பாத்தி மயணம் வரைக்கும் இந்த போராட்ட மக்கள் போயினோம். எல்லாரும் கையெழுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். அதே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். SD cuman. Mai zaman nanti ya lah. பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எல்லாம் போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கணும். பதாகைகள் எல்லாம் ஏந்தி அந்த பதாகைகள் எல்லாம் காட்டிக்கொள்கிறேன். இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சுன்னு பாருங்க.
இந்த கையெழுத்து போராட்டம் வந்து வீதியில் செல்ற எல்லா மக்கள்கிட்டையும் வந்து கையெழுத்துகள் வச்சுட்டு போயிடணும். அதாவது அவசரமாக போனாலும் பிரச்சனை, இந்த அவசரம் இப்போ வந்து அங்கே போய் வைக்கலன்னாலும் அதே வந்து இருக்கிற ஆட்டோட்ட வந்து வாங்கி வச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினதான் இந்த போராட்டம் ஒரு வலுப்பெற போராட்டம் இருக்கும். எவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும்னு காட்டுற பாருங்க. இன்னும் வந்து பேரணி ஆரம்பிக்கப்படையில வந்து மக்கள் வந்தோண்டே இருக்கணும். பேரணி வந்து தொடங்கினோட நம்ம வந்து காட்டு கொள்ற இவர்களும் வந்து புகைப்படங்கள் வச்சுக்கிறேன் பாருங்க காட்டுறேன். ஒருத்தர் வந்து தங்கிட்ட உறவுகள்கிட்ட போட்டோக்களோட வந்து வந்திருக்கணும் பாருங்க. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே காணப்படுத்த வேண்டும். மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் வீதியில் போய் வர்ற எல்லா மக்களுமே வந்து கையெழுத்துகள் வந்து வச்சுக்கொண்டு தான் போயிருக்காங்க. ஒரு அம்மா ஆட்டோ பேருந்தெல்லாம் கையெழுத்து வந்து இறங்கி வர முடியும் தெரியல, அந்த இருட்டா இருக்கு தெரியல, அவன் வந்து கையெழுத்து வச்சுக்கொண்டு இருக்கிறான். இது வந்து அனைத்து மக்களும் வந்து நின்று தரங்க கையெழுத்துகள் வச்சு கொண்டிருக்கணும். இதில் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வந்து அவர்கள ஒரு புகைப்படங்கள் தங்களோட உறவுகள புகைப்படங்களோட எல்லாம் வந்திருக்கணும். நிறைய உறவுகள் வந்து வந்திருக்கணும் பாருங்க. சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாருமே வந்து வந்திருக்கணும். நிறைய உறவுகள் இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கணும்னு சொல்லலாம். அங்கே உள்ளே வந்து நிறைய பேர் வந்து பதாகைகள் எல்லாம் தயார் செய்து வந்திருக்கணும். அதனால் கையெழுத்து போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே வந்து காட்டுறேன். அங்கே வந்து கையெழுத்துகள் வச்சு கொண்டு தான் இருக்கணும் மக்கள். அதே வந்து கையெழுத்துகள் தொடர்ந்து வைக்கப்படும் இருக்குது மக்களால். காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட 628 பேரும், அதனை விட 96 2000 வரையான காலப்பகுதி காணாமலாக்கப்பட்ட 3000 பொதுமக்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வரலாற்றினை நான் வழக்காளியாக கூறவில்லை. 96ஆம் ஆண்டு கிருசாந்தி படுகொலையுடன் தொடர்பட்ட சோமரட்ன ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு கூறியதும், அதன்பின் தற்போது இந்த செம்மணி படுகொலை வெளியே வந்த பின்னர் அவர் 2 தடவைகள் தனது மனைவியூடாக ஜனாதிபதிக்கும் சர்வதேசத்துக்கும் தெரியப்படுத்திய விடயம் யாதெனில், இலங்கையினுடைய நீதித்துறையும் சட்டமா திணைக்களமும் இதற்கான ஒரு நீதி விசாரணையை மேற்கொள்ள மாட்டாது என்ற அடிப்படையில் இதை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என சிங்கள இராணுவ சிப்பாய் கூறியிருக்கின்றார். நாங்களும் அதனைத்தான் கூறுகின்றோம். ஆகவே இது தொடர்பான விசாரணை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலான விசாரணையின் அடிப்படையில் இந்த உண்மைகள் வெளியே வரும். அதுவும் குறிப்பாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தை சோமரட்ன ராஜபக்ச 98ஆம் ஆண்டு குற்றவாளியாக்கப்பட்டு 99ஆம் ஆண்டு இந்த இடத்தை காண்பிப்புக்காக வருகின்ற போது இந்த சுடலை பகுதிக்கு வந்ததாகவும் சில நிமிடங்கள் அதில் நின்று அவர் திரும்பியதாகவும் மக்களுடைய தகவல் இருக்கின்றது. அதற்கு மிக பிரதான காரணம் அவர் கூறியவாறு, சில தினங்களுக்கு முதல் அவர் கூறியவாறு, சந்திரிகா குமாரதுங்க இதனை மறைப்பதற்கு அவருக்கு பொது மன்னிப்பு அளிப்போம் என்ற சாட்சியங்களை பிறழ்வு செய்வதற்கான ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் அவர் தெரியப்படுத்தவில்லை. இன்று 27 வருடங்களுக்கு பின்னர் தனது விடுதலை இல்லை என்ற பின்னர் அவர் இந்த உண்மையை சொல்ல வருகின்றார். அதுவும் குறிப்பாக அரியாலுடைய மணியந்தோட்ட பகுதியில் புதிய மனிதர்கள் இருப்பதாக அவர் தகவல் தந்திருக்கின்றார். அது தொடர்பான மக்களுடைய கருத்தும் இருக்கின்றன. அது உண்மை என்பது நிச்சயம் உறுதி. எனவே இவ்வாறான ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை மட்டும் இடம்பெறுகின்ற போது மட்டும்தான் இதனுடைய உண்மைகள் வெளியே வரும் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன். எடப்பாடியிலே இருக்கிற இந்த அரசாங்கம் உங்களுடைய செம்மணி விவகாரத்துக்கு ஒரு தீர்வை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்றதுக்கு அப்பாற்பட்டு தற்போது முன்னாள் ஜனாதிபதி அவர்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் அறியக்கூடியமாக இருக்கிறது. அந்த வகையிலே ஜனாதிபதிகள் மீது கூடி கைதுகளை மேற்கொள்கிற இந்த என்பிபி அரசாங்கம் செம்மணியில் சம்பந்தப்பட்டவர்களை தக்க விசாரணைக்கு உட்படுத்தும். இல்லை, நிச்சயமாக இல்லை என்றால் இதை நீங்கள் 2 அடிப்படையில் இதை நோக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க கைது என்பது அரசியல் பழிவாங்கலாகவோ அல்லது சிங்கள மக்களுக்குரிய ஒரு நியாயமாகவும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியாகவும் அவர் வழங்குகின்ற காலங்காலமாக அந்த நடைமுறை நாம் பின்பற்றப்பட வருகின்றது. அதுவும் குறிப்பாக 96ஆம் ஆண்டு இந்த காணாமல் போதல் இடம்பெறுகின்ற போது சந்திரிகா அரசாங்கத்துடைய பங்காளியாக இருந்தவரான் இந்த அனுரகுமார திசாநாயக்க பிரதி அமைச்சர் பதவியையும் வகித்திருந்தார்.
இறுதிப் போர் காலத்தில் இந்த இறுதிப் போரை முடிப்பதற்கு மஹிந்த ராஜபக்சக்கு பூர்ண ஆதரவு வழங்கி 30க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவுகளை வழங்கி இராணுவத்துக்கு சிங்கள இளைஞர்களை திரட்டி கொண்டு இந்த போரை முடிப்பதற்கு வடக்கு கிழக்கு தேசத்தை பிரிப்பதற்கும் சுனாமி கட்டமைப்பை அகற்றுவதற்கும் ஒரு நீதியாக செயற்பட்டவர்கள். நிச்சயமாக இதுக்கு நீதி விசாரணை செய்ய போவதில்லை. இது ஒரு கண்துடைப்பான விடயமாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் சர்வதேச நீதி விசாரணை தொடர்பாக செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மனித கூட்டத்தொடரில் அவர்களுடைய சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக இங்கே ஒரு உள்ளக நீதிமுறை ஒரு நீதியாக நடக்கின்றது என்ற தோற்றப்பாட்டை உருவாக்குவதற்காக இதை செய்திருக்கின்றார்கள் ஒழிய நிச்சயமாக இவர் இதுக்கான விசாரணைகளை செய்ய மாட்டார்கள் என்பது கடந்த கால நீதி விசாரணையும் சட்டமா திணைக்களம் செயற்பட்ட விதமே அதை தெளிவாக காட்டுகின்றது. இதனை அனுரகுமார திசாநாயகம் பின்பற்றி வருகின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம். எனவே நாங்கள் இதனை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.